வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் விஜய் மற்றும் அவரது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் மீது ஒரு அறக்கட்டளை சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இது வர்த்தக முத்திரை மற்றும் பதிப்புரிமை மீறல்களை குற்றம் சாட்டியுள்ளது. அறக்கட்டளையான தொண்டை மண்டல சான்றர் தர்ம பரிபாலன சபை திவிகேயின் கட்சிக்கொடி அதன் சொந்த பதிவு செய்யப்பட்ட கொடி மற்றும் லோகோவுடன் ஒத்ததாகவும் ஏமாற்றும் விதமாகவும் ஒத்திருக்கிறது என்று கூறியது. இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரித்தார். விசாரணையின் போது விஜய் மற்றும் டிவிகே ஆகியோருக்கு நீதிபதி நோட்டீஸ் அனுப்பி 2 வாரங்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். நீதிமன்றம் எழுப்பிய மைய பிரச்சினை வர்த்தக முத்திரை சட்டத்தின் விதிகள் ஒரு அரசியல் கட்சியின் கொடிக்கு பொருந்துமா என்பதுதான். இந்த பரந்த சட்ட கேள்விக்கு மேலும் ஆய்வு தேவைப்படும் என்று நீதிபதி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அறக்கட்டளையின் வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி, வர்த்தக முத்திரை சட்டம் பொருட்கள் மற்றும் வணிக சேவைகளுக்கு மட்டும் அல்ல என்று வாதிட்டார். இது தொண்டு மற்றும் மத அறக்கட்டளைகளால் வழங்கப்படும் சேவைகளையும் உள்ளடக்கியது என்று அவர் வாதிட்டார். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட கொடி மற்றும் லோகோவை பயன்படுத்துவது தொடர்பான சட்டத்தின் கீழ் அறக்கட்டளை பாதுகாப்பிற்கு தகுதியுடையதாக அமைந்தது என்று அவர் கூறினார். சமூக சேவைகளை வழங்குவதற்காக 2023 முதல் அதன் தனித்துவமான கொடி மற்றும் லோகோவை பயன்படுத்தி வருவதாக அறக்கட்டளை குற்றம் சாட்டியது. அறக்கட்டளையின் கூற்றுப்படி கொடியில் நடுவில் வட்ட வடிவமைப்புடன் கூடிய சிவப்பு மஞ்சள் சிவப்பு 3 கோடுகள் கொண்ட வடிவமைப்பு உள்ளது. இது இப்போது விஜய் தரப்பினரால் நகலெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஒற்றுமை பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் மற்றும் அறக்கட்டளையின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். சட்டப்பூர்வ உதவியை நாடிய அறக்கட்டளை சர்ச்சைக்குரிய கொடியை விஜய் மற்றும் டிவிகே பயன்படுத்துவதை தடுக்கும் தடை உத்தரவை பிறப்பிக்க நீதிமன்றத்தை கோரியுள்ளது. நீதிபதி உடனடி தடை உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்றாலும் இந்த விஷயத்தின் தீவிரத்தை ஒப்புக்கொண்டார். மேலும் இந்த சூழலில் வர்த்தக முத்திரைகள் சட்டத்தின் சட்டப்பூர்வ பொருந்தக்கூடிய தன்மை வரவிருக்கும் நடவடிக்கைகளில் கவனமாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.